வணக்கம், வெல்கம் டு மேத்ஸி அகாடமி. நம்மளோட 90 டேஸ் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி பிளானில் இன்னைக்கு டே 19, அதாவது ஆகஸ்ட் 22க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் பார்த்துடலாம். யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட் எவ்ரி டே, யூ ஜஸ்ட் நீட் டு பி ரெஃப்யூஸ் டு குவைட். ஸோ அதாவது எல்லா நாளும் நமக்கு படிக்கிறதுக்கு தோதா, ஓகேங்களா, ஒரு ஏதுவான நாட்களாக இருக்காது. சில நாட்கள்லாம் நமக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஓகேங்களா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். பட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளோட முயற்சியும் நம்மளோட படிக்கிற டைம் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது, ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கடந்து ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் கிட்டக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட முயற்சியை மட்டும் என்றைக்குமே சோர்வடைய செஞ்சிடாதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஸோ வாங்க இன்னைக்கான ஷெடியூல் பார்த்துடலாம். ஸோ டே 19 பொறுத்தளவுக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம ரியல் அனாலிசிஸ் டாப்பிக்கை ரிவிஷன் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. பிகாஸ் நம்ம 5 நாள்லேயே ரியல் அனாலிசிஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த 5 நாள் ஸ்டடி பிளான்லேயே நம்ம ரியல் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு 8 ஹவர்ஸில் இதுக்கான ரிவிஷன் ஷெடியூல் நான் கொண்டு வந்திருக்கேன். ரியல் அனாலிசிஸ்க்கான ரிவிஷன் ஷெடியூல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடியது செட் தியரி, ஓகேங்களா. செட் தியரி பொறுத்தளவுக்கு நம்ம கார்டினாலிட்டி, மெயின் டாபிக் கார்டினாலிட்டி அண்ட் வந்து பவுண்டட்னஸ், இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு தாராளமாக 1 ஹவரில் நம்ம இந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிட முடியும். ஸோ ஒன் செட் தியரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து டேரெக்டாக லிமிட் கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி அந்த டாபிக் போயிருங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து டயக்ராமேட்டிக் அப்ரோச்சில் இதை படிங்க. லிமிட் கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி இது மூணையுமே டயக்ராமேட்டிக் அப்ரோச்சில் படிங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃப்ராக்ஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை வெறுமனே மனப்பாடம் பண்ணாமல் அதோட கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ அதோட கிராஃப் ஏன் கிராஃப் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிராஃப் தெரிஞ்சுன்னா அது பீரியாடிக் ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தோன்னே சொல்லிட முடியும். அது செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ்ல டிஸ்கண்டினியூஸாக இருக்கும்னு பார்த்தோன்னே சொல்லிட முடியும். அண்ட் அந்த டிஸ்கண்டினியூட்டி வந்து விச் இஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூட்டின்னு பார்த்தோன்னே சொல்லிட முடியும். ஸோ கிராஃப் மட்டும் மைண்டில் இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும், ஓகேங்களா. அதனால இந்த டாப்பிக்கை கிராஃப் வச்சு நீங்கள் படிங்க, ரிவிஷன் கொடுங்க. ஸோ இதுக்கு தாராளமாக 2 மணி நேரம் வேணும், ஓகேங்களா. ஒரு 2 ஹவர்ஸில் இதை நம்ம ரிவிஷன் கொடுத்துடலாம். அண்ட் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரேமான் இன்டகிரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி ரேமான் இன்டகிரேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபைனைட் இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷன் பவுண்டடாகவும் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேராகவும் இருந்துச்சுன்னா அது ரீமான் இன்டகிரபிள், ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பவுண்டனஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தாராளமாக 1 ஹவர் போதும். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீமான் ஸ்டீஜ்லெஸ் இன்டகிரலையுமே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து மெட்ரிக் ஸ்பேஸ் போங்க, ஓகேங்களா. மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு தாராளமாக 1 ஹவர் போதும். ஏன்னா இங்கே நம்ம குறிப்பிட்டு ஒரு 2 மெட்ரிக் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், யூஷுவல் மெட்ரிக் அண்ட் டிஸ்கிரீட் மெட்ரிக். அண்ட் எல்பி ஸ்பேஸ் பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா. லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதனால எல்பி ஸ்பேஸ் பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோம்னா க்ளோஸ்டு செட்டும் ஓப்பன் செட்டும் ஹோல் ஸ்பேஸ்லையும் சப் ஸ்பேஸ்லையும் எப்படி டிஃபர் ஆகுது அண்ட் அதுக்கான தியரம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மேலே படித்த கண்டினியூட்டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் வருது, ஒரு 4 டெஃபினேஷன் வரும், ஓகேங்களா. அந்த 4 டெஃபினேஷன் கண்டினியூட்டிக்கான ஒரு 4 டெஃபினேஷன் இருக்கும், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அண்ட் இதை முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன், என்னன்னா காம்பேக்ட் கனெக்டட் கம்ப்ளீட். இது ரிலேட்டடான தியரம்ஸ் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் கம்ப்ளீட்னஸ் வரும்போது நீங்கள் என்ன படிப்பீங்க, எவ்ரி கேசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் கம்ப்ளீட்னஸ், ஓகேங்களா. அப்போ கேசி சீக்வன்ஸ்னா என்ன, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னா என்னங்கிற டெஃபினேஷனை மெட்ரிக் ஸ்பேஸில் ரிவிஷன் கொடுங்க. மெட்ரிக் ஸ்பேஸில் ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அப்படியே சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பரை நீங்கள் ரிவிஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பரில் அதிகப்படியான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு 2 ஹவர்ஸ் நமக்கு வேணும், ஓகேங்களா. 2 ஹவர்ஸில் நம்ம தாராளமாக இதை ரிவிஷன் பண்ணிட முடியும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட தியரம்ஸ் எல்லாம் நமக்கு ரிவிஷன் கொடுக்குறது ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 8 ஹவர்ஸில் கண்டிப்பாக நம்மளால் இந்த ரியல் அனாலிசிஸ் யூனிட்டை ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட முடியும். அண்ட் இன்னைக்கு டே 19 முடிச்சிட்டிங்க அப்படின்னா டே 20ல நம்ம ஆல்ரெடி ரிவிஷனுக்கு தான் ஒதுக்கியிருந்தோம். ஏன்னா இதோட நீங்கள் 3 யூனிட் முடிக்கிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ரியல் அனாலிசிஸ், இந்த 3 யூனிட் படிச்சு முடிக்கிறீங்க. ஸோ இதில் இன்னைக்கு நீங்கள் ரியல்கான ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் தாராளமாக அல்ஜீப்ராவையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையுமே நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துட முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரிவிஷன் நாள்லையுமே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நாளைக்குமே அதாவது டே 20த்துலையுமே உங்களுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான வீடியோஸுமே வந்துடும் கரெக்டாக 7 மணிக்கு. ஸோ அதையுமே தவறாமல் பார்த்துருங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.